Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 370. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ப்ரூக்கு உசோப்ப காப்பாத்தி சால்ட்டோட சும்மா மாசா என்ட்ரி கொடுத்தான்ல, அப்ப ஒரு சிரிப்பான் பாக்கணுமே. கொக்கா மக்கா சில்லறையெல்லாம் செதற விட்டுருவான். எல்லாரும் பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா அவன் வாங்கின அடிக்கு மூவ் பண்றதே பெரிய விஷயம். இந்த அளவுக்கு செம்மையா இறங்கி வேலையை பார்த்திருக்கான்ல. நம்ம ஆளுங்க அவனுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நன்றி கடனுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணணும்ல. அவனுக்கு பாடியில பயங்கரமான அடிதான். பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கிச்சனுக்கு போய் சால்ட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கான். என்ன கூடவே கொஞ்சம் மில்க் குடிச்சானாமா. ஏன்னா அதுல கால்சியம் சத்து இருக்கு. அப்படின்னா உடஞ்சு போன என் போன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேருங்கிற மாதிரி சொல்லி கத்துவான். பொய் சொல்லாரா புழுகினி மூட்டைன்னு உசோப்ப வண்டியா திட்டுவான். சரி இவனுங்க என்ன கன்றாவியோ பண்ணி தொலையட்டும். ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு தேவையான சால்ட் கிடைச்சிருச்சு. இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் அந்த ப்ரூக்கு கொண்டு வந்த சால்ட் மட்டும்தான். அதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிடலாம். இவங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கை அது மட்டும் தானே. இவங்களுக்கு டைமும் சுத்தமா இல்ல. சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். எப்படியாச்சும் அந்த சால்ட்டை இந்த தடிமாட்டு பயலோட தொண்டையில வச்சு ஒரு அமுக்கிட்டாங்கன்னா அந்த கெக்கோ முரியாவை ஓட விட்டு வெட்டிடலாம். அவனுக்கு நம்மளால பார்த்தா காமெடி பீஸுங்க மாதிரி இருக்குது. ஆனா இறங்கி அடிக்கும் போதானே தெரியும் நம்மளுக்கு யாரு என்னன்னு. எல்லாம் சண்டைக்கு ரெடியா நிப்பாங்க. உசோப்பும் ரெடியா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம். அவனை விட ப்ரூக்கு அதுக்கு மேல பயம். ஆக்சுவலா பிராங்கி அந்த ஓரோட பாடி நார்மலான பாடின்னு நினைச்சான். ஆனா அவனோட வயித்துல கொண்டு போய் காக்பிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி ஷோ காமிச்சிட்டு இருக்கான்ல, அதுதான் நம்பவே முடியல. அவனுக்கு நம்மளால பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு போல. அவங்க கூட சண்டைக்கு வந்ததே நீங்க பெருமையா நினைச்சுக்கணும். இதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருப்பேன். இங்க ஒண்ணு சும்மா நான் டைம் பாஸ் பண்றதுக்காக வரல. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத கெட்ட கனவா இருக்கும் அப்படின்னு வில்லத்தனமா சிரிப்பான். ப்ரூக்கெல்லாம் நானும் இங்க சண்டை போட போறேன்டா, என்னோட பெஸ்ட நான் காமிக்காம விட மாட்டேன்னு அவன் ஒரு சைடு கத்துவான். அதோட விட வேண்டியதானே. என்னோட நன்றி கடனை இவங்களுக்காண்டி நான் இப்படித்தான் பண்ண போறேன். ஏன்னா என்னோட ஷேடோவை இவங்க தான் மீட் எடுத்து கொடுத்திருக்காங்க. அவங்களுக்காண்டி என்னோட ஃபுல் ஃபைட்டை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு முட்டியெல்லாம் போட்டு போஸ்ட் கொடுப்பானா பின்னாடி முதுகெலும்பு கட்டக்குன்னு உடையும். ஐயோன்னு பொத்து விழுந்துருவான். ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப முக்காத, உனக்கு இருக்கிறதே 4 நல்லி எலும்பு தான், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், சால்ட்டை வச்சுக்கிட்டு ரெடியா மட்டும் இருன்னு சொல்லிட்டு ஜோரோ, சஞ்சி, உசோப்பு, பிராங்கி, சாப்பர்னு எல்லாரும் அவங்க ஸ்டைல்ல அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. உசோப்பு ஆயில வச்சு அட்டாக் பண்ணுவான். பிராங்கி நெருப்பு வச்சு அந்த ஆயில கொளுத்தி விடுவான். அந்த நெருப்பு என்ன ஆகும்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸுக்கு மாதிரி டைரக்டா ஊற போய் ஒரே அடி அவனோட மொத்த பாடியுமே தகன்னு தீ பிடிச்சி எரியும். இது அவன் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ சுடுதேன்னு கதறிட்டு இருப்பானா. இவங்களுக்கு சிரிப்பா வரும். உசோப்பெல்லாம் எப்படி மாஸ்க் காட்டிட்டான்னு என்ஜாய் பண்ணுவான். அப்ப அந்த கெக்கோ மரியா ஊருகிட்ட, ஏண்டா லூசு பையல, நீ என்ன நார்மல் மனுஷனா, நீ ஒரு சோம்பிடா, என்னதான் உனக்கு அடிச்சாலும் மிதிச்சாலும் கடிச்சாலும் ஏன் காரிட்டே உன் மூஞ்சில துப்புனாலும் உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண, பேரிச்சம்பளம் கொட்டை எதுவுமே இருக்காது. அதனால கூலா அந்த நெருப்பை அணைச்சு விடுறான் மாங்காம்பான். ஐயோ நெருப்புன்னு கதறிட்டு இருந்தவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவன் மேல எரியற நெருப்பு அவனுக்கு சுத்தமா சுடலன்னு. சரின்னு சொல்லிட்டு அணைக்க போவான். ஆனா அதுக்குள்ள இவங்க அடுத்த அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஜோரோ வேகமா ஓடி வருவான். டாப்பர் அவனை அலேக்கா டப்புன்னு மேல தூக்கி விடுவான். அவன் அங்க இருக்க பில்டிங்க சும்மா சரக்குன்னு ஸ்லைஸ் போட்டு விடுவானா. உடனே சஞ்சய் அந்த ஸ்லைஸ் போட்ட பில்டிங்க ஒரு மிதி அதை அப்படியே சுத்திக்கிட்டே போய் ஒரு மேல போய் டம்முன்னு அடிக்கும். அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். ஒண்ணுக்கே இப்படி பவர்னா நம்ம பையன் அடுத்தடுத்து சும்மா அடிச்சு திருக்க விடுவான். அது மட்டும் அடிச்சுன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்காவது மட்டையாவான். அவன் என்ன பண்ணிட்டான், வர்ற பில்டிங்க உசாரா ஓங்கி ஒரு குத்துவானா, அது திருப்பி நம்மாலையில நோக்கி வேகமா வரும். அவ்வளவு பெரிய பில்டிங் வந்து அடிச்சேன்னா எல்லாரும் காலி. ப்ரூக்கால ஓட முடியல. ரோபின் தான் அவன் கையை வச்சு தரன்னு இழுத்து காப்பாத்துவான். பிராங்கி என்ன பண்ணுவான், அந்த பில்டிங் எல்லாத்தையுமே ஏர்லயே வச்சு அடிச்சு காலி பண்ணிடுவான். விழுந்ததுன்னா அவ்வளவுதான், மண்டை ரெண்டா போயிடும். இல்ல வேலை ஏர்லயே வச்சு காலி பண்ணிட்டான். இங்க இவங்களால தாங்க முடியல. ஏன்னா அவன் இவங்க அட்டாக்கே திருப்பி இவங்களுக்கே யூஸ் பண்ணிருக்கான்ல. ஆனா நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாருமே சேஃபா தான் இருப்பாங்க. அப்பதான் உசோப் என்ன பண்ணுவான், அவனோட புது வெப்பனான குவாகாட்டான்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவான். என்ன அவன் இழுத்து பிடிக்க முடியாம அங்க முக்கிட்டு இருப்பான். இந்த பிராங்கி அவன் முன்னாடி நின்னு எப்படின்னு சொல்லி போஸ் எல்லாம் கொடுப்பானா. ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கேன், முதுகெல்லாம் வலிக்கிறா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா வெண்ண ஒண்ணு. அவன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டான்னு கேப்பான். பார்த்தா தெரியல, எல்லாத்தையும் மாசா ரெடி பண்ணிட்டேன், என்ன எப்படி ஒர்க் ஆகும் தான் எனக்கு தெரியல, மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் காலிம்பான். ஒண்ணு கவலைப்படாத, நான் எப்பவுமே கொல்லா மாசுன்னு ஆப்போசிட்ல நின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். இப்ப என்னன்னா பிராங்கிய அந்த உண்டிகோல்ல வச்சு ஸ்ட்ரெயிட்டா அவனுக்கு எய்ம் பண்ணி அடிக்க போறாங்க. இதுதான் ஸ்பெஷல் அட்டாக்கான அயன்மேன் காமெட் ஆமா. சோ எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்து உசோப் அடிச்சு விடுவான். அப்படியே உட்கார்ந்த மேனிக்கே ஃபிளையிங்ல போய் நம்மால ஏர்ல வச்சே சுடுவான். இதுதான் ட்ரென்ச் மார்ட்டர். பிராங்கி சி மான்ஸ்டர் சி கிங்ஸ்க்கு எதிராக இதை ரெடி பண்ணது. இத வச்சு அடிச்சாலே நீ காலி, சாவுடா கெக்கோ மரியான்னு ஸ்ட்ரெயிட்டா அவன் மண்டைக்கு எய்ம் வச்சு சுடுவான். ஆனா அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள டப்புன்னு ஓர் சரிஞ்சு அந்த முரியாவை காப்பாத்திடுவான். இவங்களால நம்பவே முடியல. ஜோரோவே அப்புறம் தான் யோசிப்பான், இவன் லூஃபிங்கிறதே நான் மறந்துட்டேன், அவனா இருந்தா கொஞ்சம் அட்டாக் எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு
இருக்கும் போதே அங்க ஓங்கி பிராங்கிய ஒரே மிதி, அதுவும் மிஸ்ஸே ஆகாம ஸ்ட்ரைட்டா அவன் மேல அடி விழுந்திருக்கு. ஆளை பார்த்தா அப்படியே பேனி கிடப்பான், மூஞ்சி முகரன்னு எல்லா ரத்தம். அவனை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு, ஐயோ இப்படி மாட்டிட்டானேன்னு. அந்த அதோட விடல அப்படியே வந்து எட்டி பாப்பானா நம்ம பிராங்கி பையன் அப்படியே கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருப்பான். கெக்கோ மோரியா உசுப்பேத்தி விடுவான், இன்னும் வேலையை கம்ப்ளீட்டா முடியல, இன்னுமே அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் எந்திரிச்சு வந்தானா மறுபடியும் நம்மளுக்கு ஆப்பு தான், அதனால அவனை கம்ப்ளீட்டா காலி பண்ணுவானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் காலை அப்படியே தலை வரைக்கும் தூக்கி ஓங்கி மிதிக்க போவான். கெக்கோ மோரியாக்கு செம ஹாப்பி, ஒருத்தன் காலியாக போறான்னு. இத பாத்துட்டு இருந்த நம்ம குரூ மெம்பர்ஸ் எல்லாம் விடுவாயிலா, மின்னல் வேகத்துல ஓடி வருவாங்க. ஏன்னா பிராங்கியால சுத்தமா மூவ் பண்ண முடியல. இவங்க மட்டும் போய் அவனை காப்பாத்தலைன்னா அவன் பாடி துண்டு துண்டா போயிடும். பின்ன இவ்வளவு பெரிய பாடி மிதிச்சா என்ன ஆகும்? சோ இப்படி நம்மளுக்கு போராடிட்டு இருக்க அந்த டைம்ல திடீர்னு மேல கருப்பு கலர் கிளவுட்ல அப்படியே லைட்னிங்கோட அங்க டிராவல் பண்ணி வரும். அப்படி வந்தது அப்படியே ஓரோட பாடியில டைரக்டா ஷாக் இறங்குமா. அவனும் சரி கெக்கோ மோரியாவும் சரி அப்படியே கதறுவாங்க, யாரா அந்த வேலையை பண்ணதுன்னு. ஆனா அப்படி ஒரு பயங்கரமான ஷாக் அடிச்ச உடனே அவனால நிக்க முடியாம பேன்னு சொல்லி பொத்துன்னு கீழே விழுவான். சோ இந்த அட்டாக் ஒரு கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி லைட்னிங்க வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அது நம்ம நமியோட டாக்ட் தான். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லி சுத்தி முத்தி தேடுவாங்க. அந்த மேன்ஷனுக்கு அந்த பக்கம் இருக்க ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே வாய பொளந்துகிட்டு பாக்குங்க. ஆமா இந்த லைட்னிங் எங்க இருந்து வந்துச்சு, மொத்தமா ஊரையே மட்ட பண்ணிருச்சே, யாரா அதுன்னு. அந்த டைம் நம்ம சஞ்சய் செம ஹாப்பியா நமி வந்துட்டான்னு சொல்லி தொண்டையிலேயே ஆத்துவான். அவங்க மேல பிரிட்ஜ் மேலதான் நின்னுட்டு இருப்பா. அவளே கண்ணுக்கு தெரியாம இருந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா இந்த லூசு பையன் வேற கத்திட்டு இருக்கானா, எதுக்குடா என் பேரை சொல்லி கத்திட்டு இருக்க முட்டா பையல, கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆறான்னு கத்துவாளா. அவனுக்கு என்ன இப்ப கஷ்டமா இருக்குன்னா நமிய விட்டுட்டு வந்துட்டான்ல, அந்த ஒரே ஒரு கவலை மட்டும்தான். ஆனா இப்ப அவளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு செம ஹாப்பி. ஆனா உன்னை விட்டுட்டு வந்ததுக்காக நீ மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருப்பானா. ஜோரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான், கண்டிப்பா இவனை கீழ்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்தியே ஆகணும், என்ன முத்திருச்சும்பான். ஆனா அதே நேரம் இங்க நம்ம நமிய நோட் பண்ணிட்டான், அந்த பொண்ணு தானே நீ அடிச்சா, அவளை நான் பொல்லக்காம விட மாட்டேன்பா. இங்க கெக்கோ மோரியாக்குமே செம காண்டாயிரும், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேலேயே கைய வைப்ப, உன்னை நாங்க சும்மா விடவே மாட்டோம்னு நம்மளோட பவர் என்னன்னு காமிடான்னு சொல்லுவான். கம் கம்னு சொல்லி ஓங்கி குத்த வருவானா. நமி பதறிட்டு இருப்பான், அவனால ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் எப்படி அடிப்பான்னு. ஏன்னா அவன் பயங்கர ஹைட்ல மேல இருக்கா. அப்புறமே அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருப்பான், ஏன்னா அவனோட பாடி அவனால ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுன்னு. அப்படி அவன் அங்க டைவர்ட் ஆகிருக்க இந்த கேப்ல பிராங்கிய காப்பாத்த வேகமா உசோ போடுவானா. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட், கம் கம் பிஸ்டல் சொல்லி ஓங்கி குத்துவான், அவன் கை அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். அவ்வளவுதான், அடுத்த செகண்டே நமி நின்னுட்டு இருக்க பிரிட்ஜ ஒரே குத்து சல்லி சல்லியா திருச்சிரும். அத்தனை பேருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இவ்வளவு நேரமா அவன் ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணியுமே ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஆனா இப்ப திடீர்னு அவன் கையை ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா அப்படின்னா அவனோட பாடியை அவனால ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. நமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பிரிட்ஜ் எல்லாம் கண்ட மேனிக்கு உடஞ்சு விழுந்துச்சு. இங்க இவனுக்கே செம ஷாக்கு, என்ன என் பாடி ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு முழிப்பான். இங்க இவங்க எல்லாம் இம்பாசிபிள், அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா சஞ்சய் மட்டும்தான் நமிய காப்பாத்த வேகமா ஓடுவான். நல்ல வேலை அவளை நம்ம ரோபின் காப்பாத்திட்டா. கைய போட்டு கேட்ச் பண்ணி அப்படியே ஸ்வைன்னு கொண்டு வந்து கீழே லேண்ட் பண்ணுவா. என்ன கொஞ்சம் மரண பீதி, ஆனா உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரைட், அவளுக்கு எதுவும் ஆகல. ஆனா இப்போதைக்கு நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்ம லூஃபி மட்டும்தான் ஒரே ஒரு ரப்பர் பர்சன், அவனால மட்டும்தான் பாடியை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்புறம் எப்படி இவன் பண்ணான்னு ஷாக்கா கேட்கும் போது அந்த கெக்கோ மோரியா கேவலமா ஒரு சிரிப்பு சிரிப்பானா. அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஏதோ ஒரு டகால்டி வேலை பண்ணிட்டான்னு. உடனே அவன் அடுத்த செகண்ட் மறுபடியும் கம் கம்னு சொல்லி ஓங்கி ஒரு மிதி வைப்பான். அவன் காலு சும்மா நீளமா ஸ்ட்ரெச் ஆகி நம்மளால அடிச்சு திருக்க விடும். இப்ப அவன் போடுற சண்டை எப்படி தெரியுமா இருக்கு, மான்ஸ்டர் சைஸ்ல லூஃபி வெர்ஷன் ஒருத்தன் வந்தானா எப்படி இருக்கும் அதேதான். இவன் இப்படி எங்க அடிச்சிட்டு இருக்கானா, லூஃபி எங்கடா போனான்னு சொல்லி உசோப்பு தொண்டை கிளிய கத்துறதோட நம்ம லூஃபிய காட்டுறாங்க. அவன் மேன்ஷனை நோக்கி வேகமா ஓடி வர்றான், எப்படியாச்சும் அந்த கெக்கோ மோரியாவை புடிச்சே ஆகணும்னு. ஆனா இடையில ஏதோ ஒரு மூதேவி காலை விட்டவன நம்மளால தடுக்கி விட்டு பொத்துன்னு விழுவான். யாரான்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரெண்டு லூசு பயலுங்க. ஐயோ நாங்க வேணும் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னு சொல்லுவானுங்க. லூஃபிக்கு கொல்ல காண்டாவும், டேய் நானே அவசர அவசரமா போயிட்டு இருக்கேன், எதுக்குடா தேவையில்லாம என்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கத்துவான். அப்ப அங்க இருக்க கூட்டமே ஒண்ணு கூடி, எங்களுக்கு தெரியும்டா நீ ரொம்ப அவசரத்துல இருக்கன்னு, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நாங்க தெளிவா எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றோம், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் நீ மட்டும் தான் பாங்க. இவன் கிட்ட பேசணுங்கிறதுக்காகவே இவ்வளவு நேரமா இவனை தேடி இருக்கானுங்க. சரி என்னன்னு சொல்லி தொலைங்கடான்னு கேட்டா இவனுங்க தான் ரிஸ்கி பிரதர்ஸ், ரோலிங் பைரட்ஸ் சேர்ந்தவனுங்க. இவங்க கேப்டன் யாருன்னா மேரேஜ் ப்ரொபோசல் லோலாவாமா. உனக்கு கெக்கோ மோரியாவை தோக்கடிக்கணும்னா எங்களால மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா அவனுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் எங்களுக்கு தான் தெரியும் பானுங்க. என்னடா சொல்றீங்கன்னு கேட்டா ஏதோ சீக்ரெட்டான பவர் இவனுக்கு கொடுக்க போறானுங்களாமா. அந்த பவர் எடுத்துட்டு போ, உன்னால ஜெயிக்க முடியும் பானுங்களா. சரி அதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்ப என்ன டீல்னு சொல்லி கேட்பான். அப்பதான் அவங்களோட ரோலிங் பைரட்டோட கேப்டன் மேரேஜ் ப்ரொபோசல் லோலாவை காட்டுறாங்க. இவ இது வரைக்கும் 4443 டைம் வந்து ப்ரொபோஸ் பண்ணி எல்லா டைமுமே ரிஜெக்ட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணுவா, நம்ம லூஃபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேப்பா. அவன் உடனே முடியாதும்பா, இது 444வது ரிஜெக்ஷன். அப்புறம் தான் மேட்டர் சொல்லுவானுங்க, இங்க இருக்க பைரட்ஸுங்க எல்லாருமே அவங்க ஷேடோவை இழந்துட்டாங்க, அதனாலேயே அந்த காட்டுக்குள்ள லூசு பழுக மாதிரியே சுத்திட்டு இருக்கானுங்களாமா. நாங்க எல்லாம் விக்டிம் அசோசியேஷன் வேற சொல்லுவானுங்களா. லூஃபி இருந்துட்டு என்னோட ஷேடோவும் தாண்டா ஆட்டைய போட்டானுங்க,
அதனால தான்டா அதை திருப்பி எடுக்கிறக்காண்டி வேகமா போயிட்டு இருக்கேன். ஏன்டா உயிர் எடுக்கிறீங்கன்னு கேட்டா நீ ஸ்டார் ஹேட் லூஃபி இல்லையான்னு கேட்பானுங்க. ஏன்னா அவனுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அவனோட ஷேடோ எப்படி ஆட்டைய போட முடியும்? பட் ஆட்டைய போட்டுட்டாங்களே. அப்பதான் அந்த மேரேஜ் ப்ரொபோசல் லோலா ஒரு மேட்டர் சொல்லுவா. என்னன்னா இந்த த்ரில்லர் பார்க் இது வரைக்கும் இந்த மாதிரி ஷேக் ஆனதே இல்ல. ஆனா இப்ப ஷேக் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கெக்கோ மோரியாக்கு சேவை செய்யற அந்த 3 ஃபேண்டம்ஸ் அவங்களையும் அடுத்தடுத்து டிஃபீட் பண்ணிருக்கு. அப்புறம் மேன்ஷனை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல டெமாலிஷ் ஆயிருச்சு. இந்த பஞ்சாயத்து எல்லாமே நம்ம லூஃபி இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஆனா என்ன பஞ்சாயத்துனா இவங்களோட மெயின் எனிமியான அந்த கெக்கோ மோரியா அந்த ஸ்பெஷல் ஜோம்பியை லான்ச் பண்ணிட்டான். அப்படி இப்படின்னு ஏதோ இவனுங்க தான் அப் டு டேட்ல இருக்கிற மாதிரி லூஃபி கிட்ட பயங்கரமா பூர்டா விட்டுட்டு இருப்பானுங்க. லூஃபி தான் ஆல்ரெடி இறங்கி சண்டை போட்டு திருப்பி சண்டை போடுறதுக்கு தானே போயிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி உசுர வாங்குறீங்கிற மாதிரி லுக்கு விடுவான். அவனுங்க பார்த்தா கதறுவானுங்க. ஏன்னா 3 வருஷமா ஷேடோவே இல்லாம இப்படித்தான் சுத்திட்டு இருக்கானுங்க. வாழ்க்கை பூரா இதே மாதிரி சுத்தறதுக்கு இவங்களுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. எப்படியாச்சும் அந்த கெக்கோ மோரியாவை நீ டிஃபீட் பண்ணி எங்க ஷேடோஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்துரு. ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீ மட்டும்தான். இப்ப நீ நினைக்கிற மாதிரி அந்த கெக்கோ மோரியா அந்த மேன்ஷன்ல இல்ல, பெரிய சைஸ் மான்ஸ்டர் ஒருத்தர் இருந்தால அவனோட வயித்துக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லி முக்கியமான விஷயத்த நம்மள்ட்ட சொல்லிட்டானுங்க. ஆனா நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். எது கெக்கோ மோரியாவை அந்த மான்ஸ்டர் தின்னுருச்சான்னு. ஏன்னா தின்னதான வயித்துக்குள்ள போக முடியும். அடே லூசு பையலே, அப்படி இல்லடா, அவனோட வயித்துலயே ஒரு காக்பிட் இருக்குது. அங்கதான் அவன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ அப்படி அந்த கெக்கோ மோரியா அங்க போய் உட்கார்ந்துட்டானா யாராலையுமே அந்த மான்ஸ்டரை தாண்டி போய் அவனை பிடிக்க முடியாது. நீ எப்படியாச்சும் உன்னோட ஷேடோ இருக்க அந்த ஸ்பெஷல் ஜோம்பியை காலி பண்ணி அதுக்கப்புறம் தான் கெக்கோ மோரியா மேலேயே கைய வைக்க முடியும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மேன்ஷன் கோட்யார்ட்ல பயங்கரமா அந்த பெரிய சைஸ் ஜோம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொன்ன உடனே பைய ஷாக் ஆகி ஆடா பாவிகளா இதையாண்டா முதல்லயே சொல்லன்னு விழுந்தடிச்சு ஓடுவானா. ஆனா லோலா டக்குன்னு அவனுக்கு முன்னாடி ஓடி காலை இடையில விட்டு மறுபடியும் கவுத்தி விட்டுருவா. அதுக்கப்புறம் லோலா அவங்க ஆளு கிட்ட கத்துவா. ஏன்டா லூசு பாயிலா, ஏன்டா சுத்தி சுத்தி அவன்கிட்ட அறுத்துட்டு இருக்கீங்க? சட்டு புட்டுன்னு நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஷேடோக்கு பின்னாடி இருக்க சீக்கிரட் அவன்கிட்ட சொல்லுங்க, அப்பதான் வேலை முடியும். ஓகேன்னு சொல்லி குடு 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 குடுன்னு ஓடி போய் ஏதோ ஒரு ஷேடோவை வேகமா தூக்கிட்டு வருவானுங்க. எது ஷேடோவான்னு ஷாக்கா பாப்பான். அட என்ன மேட்டர்னா இவங்க ஏதோ ஒரு ஜோம்பிக்கு சால்ட்ட கொடுத்திருக்காங்க. அப்ப அவனுக்குள்ள இருந்த ஷேடோ வெளியில வரும்ல, அதை வெளியே விடாம இவனுக்கு பிடிச்சு அமைக்கிட்டானுங்க. இப்ப அதை வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்குள்ளேயே அந்த ஷேடோவை நம்ம லூஃபிக்குள்ள வச்சு ஒரே அமுக்கு. அடே வேணாண்டா வேணாண்டான்னு எவ்வளவோ கதறுவான். ஆனா அதை அவன் பாடியில வச்சு அமுக்குன்னு அமுக்கி ஒரே அடியா உள்ள தள்ளிட்டானுங்க. அப்புறம் பொத்துன்னு விழுவான். அதுக்கப்புறம் ரவுண்டு கட்டி பார்த்து எப்பா தம்பி நீயா தான் இருக்கியான்னு கேட்பாங்களா. ஆமான்னு சொல்லி அப்படியே பேந்த முழிப்பான். அதுக்கப்புறம் நீ கத்தியை யூஸ் பண்ணுவியான்னு கேட்பாங்க. இல்லவே இல்லம்பா. உடனே லோலா கத்தியை வீசுங்கடாம்பா. அந்த கத்தி சுத்திக்கிட்டு வரும்போதே அதை டப்புன்னு புடிச்சு கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள அந்த கத்தி எடுத்து சட்டுன்னு அங்க இருக்க மரத்தை வெட்டி வீசிட்டு கெத்தா போஸ் கொடுப்பான். உடனே எல்லாம் மிரண்டுருவாங்க. வாவ் சூப்பர் செமன்னு. அதுக்கப்புறம் அவனுக்கே ஷாக் ஆகும். ஆமா கத்தி எப்படி என் கையில வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த லோலா மேட்டர் சொல்லுவா. இவனுக்குள்ள இப்ப அனுப்பி இருக்க ஷேடோ ஒரு நேவி ஸ்வாட்ஸ்மேனோடது. சோ அதனால இப்ப நம்ம பயலுக்கு ரப்பர் பவரோட சேர்த்து கத்தியை யூஸ் பண்ற ஸ்கில்ஸ்மே இருக்குது. உன்னால ஹேண்டில் பண்ண முடியும்னா உனக்குள்ள இன்னும் நாங்க நிறைய ஷேடோஸ் அனுப்பி விடுவோம். அப்படி மட்டும் பண்ணாங்கன்னா அவனோட பவர்ஸ் அதிகமாகும்ல, அதை வச்சு கெக்கோ மோரியாவை நீ ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடலாம். உன்னோட ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல பூஸ்ட் ஆகும்னு சொல்லுவானுங்களா. நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அது மட்டும் இல்லாம இன்னும் பெரிய ட்விஸ்ட் எல்லாம் வைப்பானுங்க. என்னன்னா இவனுகிட்ட இன்னும் எக்கச்சக்க ஷேடோஸ் இருக்காமா. உங்ககிட்ட ஸ்ட்ராங் வில் பவர் இருந்தா சொல்லு, எல்லா ஷேடோஸையுமே உனக்கே குடுக்குறோம். முடியலன்னா விட்டு எங்க ஹார்ட் ஒர்க் எல்லாம் காத்தா போகும். ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. எதுக்குடா அவ்வளவு ஷேடோஸை புடிச்சு வச்சீங்கன்னு கேட்டா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே தேடி 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 கஷ்டப்பட்டு பியூரிஃபை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்க பியூரிஃபை பண்ண எதுவுமே இவங்களோட ஷேடோஸ் இல்ல. அதனால அது எல்லாத்தையுமே இவங்க கலெக்ட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஷேடோ டெட் பாடிக்குள்ள போனா அது ஜோம்பி. ஆனா ஆல்ரெடி உயிர் இருக்கிற ஒரு பாடிக்குள்ள அந்த ஷேடோ போச்சுன்னா அதால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் வேணா அதோட பவர் உனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷேடோ பாடிக்குள்ள இருந்து வெளியே வந்து அதோட ஒரிஜினல் ஓனர் இருப்பாங்கல்ல அதுகிட்டயே போயிருமாமா. அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம லூஃபி முடிஞ்ச அளவுக்கு சண்டைய 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சே ஆகணும். சோ நாங்க கஷ்டப்பட்டு பிடிச்ச ஷேடோஸ் எல்லாத்தையுமே உனக்கு தரோம், அதை வச்சு நீ அவனை காலி பண்ணிடுன்னு சொல்லி அப்படியே கொச்சன்னு கொத்த அள்ளிட்டு வருவானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபாக் எல்லாமே கிளியர் ஆக போகுது. சொல்ல போனா இன்னும் 20 நிமிஷம் மட்டும்தான் நைட்டே இருக்கும். சோ அதுக்குள்ள லூஃபி எப்படியாச்சும் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சா மட்டும்தான் இவங்களும் பொழைக்க முடியும், நம்ம லூஃபியும் பொழைக்க முடியும், அவன் டீமும் பொழைக்க முடியும். நீ யாரு என்னன்னு மட்டும் மறந்துடாத. கண்டிப்பா உன்னால 20 ல இருந்து 30 ஷேடோஸை ஹேண்டில் பண்ண முடியும். இதே நாங்களா இருந்தோம்னா எங்களால 2-3 தான் தாங்க முடியும், அதுக்கு மேல முடியாது. அதனால தான் இதை உங்ககிட்ட கொடுக்குறோம்னு சொன்ன உடனே லூஃபி அப்படியே ஷாக் ஆவான். நிஜமா அவனால முடியுமான்னு. டேய் சட்டு புட்டுன்னு வேலையை பாருங்கடா வெண்ணைகளான உடனே நம்ம பயல அமுகி புடிச்சு அடுத்தடுத்து ஷேடோவை உள்ள சொருகுன்னு சொருகி தள்ளுவானுங்க. ஐயோ ஆத்தாடி அம்மாடின்னு நம்மால தொண்டைகளே ஏத்துவான். கட் பண்ண அந்த லோலா லூஃபிய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆவா. இந்த அளவுக்கு வில் பவரா ஒருத்தனுக்கு, இப்படி ஒருத்தனை எங்க வாழ்க்கையில நாங்க பார்த்ததே இல்ல, இவன் சூப்பர் செம அப்படி இப்படின்னு பாராட்டி தள்ளுவாங்க. ஏன்னா இவங்க பிடிச்ச 100 ஷேடோஸையுமே அவன் உடம்புக்குள்ள அமுக்கி இருக்காங்க. ஸ்டார் ஹேட் நினைச்ச மாதிரியே வேற லெவல்ல மாஸ் காட்டிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த டைம் லூஃபி பயங்கரமா உருமுவானா. ஐயோ இவ்வளவு நேரம் பண்ண பில்டப் எல்லாம் வீணா போச்சே. எப்பா தம்பி லூஃபி நீயா தான் இருக்கியா இல்ல ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பாங்க. அவன் ஆமா நான் தான், எனக்குள்ள பாஸ் ஆயிட்டு இருக்க பவரை என்னால நல்லாவே உணர முடியுது. அண்ட் என்னால
என்னால அதை ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருப்பானா அந்த டைம் ஒரு பெரிய சைஸ் கத்தி உன கொண்டு வருவானுங்க அப்படியே பிடிப்பான் அவங்கையும் பெருசா பல்கா தான் இருக்கும் அப்படின்னா அவனுக்குள்ள 100 ஷேடோ வச்சு அமுக்கணும்னு பையன் நல்லா ஊதிட்டான் போல முன்ன மாதிரி இல்ல இப்போ ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கான் இதுக்கு முன்னாடி இவங்களை விட அவன் ஷார்ட்டா இருந்தான் இப்போ இவங்க எல்லாம் அவனுக்கு முன்னாடி ஷார்ட்டா இருக்காங்க ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு மட்டும் தெளிவா தெரியுது இதுல வேற எனக்கு சண்டை போடணும்னு அரிக்குது நான் போய் பொழக்க போறேன்னு சொல்லி கொலவெறியோட கத்துவான் உடனே லோலாவும் சூப்பர் இதுக்கப்புறம் டைம் இல்ல லூஃபி ஓ அந்த கெக்கோ மோரியாவுக்கு நீ யாருன்னு காட்டு உன்னை பார்த்தாலே அவனுக்கு நைட் மேர் வரணும் இனிமேட்டு நீ தாண்டா நைட் மேர் லூஃபி எங்களோட நம்பிக்கைய நீதான்னு சொல்லி காட்டுத்தனமா கத்துவாளா அவளாதான் நம்ம லூஃபி அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா பிச்சுக்கிட்டு ஓடுவான் அவன் ஓடும் போது இடையில ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு ஆனா அதெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போறான் டே கெக்கோ மோரியா நீ செத்தனான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப போடுவானா அட வீணா போன எடுபட்ட பையில மேன்சன் அந்த பக்கம் இல்லடா இந்த பக்கம்னு சொல்லி அவங்க எல்லாம் தொண்டைகிளிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க